வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின் கீழ் ஈரானின் மஷ்கத் நகரில் இருந்து சிறப்பு விமானம் மூலம் புறப்பட்ட 311 இந்தியர்கள் நேற்று மதியம் புதுடெல்லி வந்தடைந்தனர். இதுவரை 1428 இந்தியர்கள் ஈரானில் இருந்து ஆபரேஷன் சிந்து மூலம் இந்தியா வந்துள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வன்முறை மற்றும் சிவப்பு பயங்கரவாதத்திற்கு நாகரிக சமூகத்தில் இடம் இல்லை என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நக்சல் தீவிரவாதத்தை வேரோடு அழிக்க மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதுவரை இல்லாத அளவில் அனைத்து துறைகளிலும் நாடு வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். ஈரானின் அணு நிலையங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து முக்கிய எண்ணெய் போக்குவரத்து தடமான ஹார்மஸ் ஜலசந்தியை மூட ஈரான் நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. ஹார்மஸ் ஜலசந்தி பாரசீக வளைகுடாவை அரபிக்கடல் மற்றும் இந்திய பெருங்கடலுடன் இணைக்கும் முக்கிய ஜலசந்தியாகும். பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறையில் காலியாக உள்ள 256 உதவியாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கான 2ஆம் நிலை எழுத்து தேர்வு புதுச்சேரியில் 28 மையங்களில் நடைபெற்றது. இந்த தேர்வை 10,416 பேர் எழுதினர். புதுவை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் சமுதாய கல்லூரியில் 2025-2026 கல்வியாண்டு மாணவர் சேர்க்கைக்கான கடைசி தேதி இம்மாதம் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கல்லூரியின் பல்வேறு படிப்புகளில் சேர விரும்பும் மாணவர்கள் சமுதாய கல்லூரியின் இணையதளமான puc.edu.in என்ற வெப் போர்ட்டலில் விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். மதுரை பாண்டிக்கோவில் அருகே அம்மா திடலில் இந்து முன்னணி சார்பில் நேற்று முருக பக்தர்கள் மாநாடு நடந்தது. ஆந்திரா துணை முதலமைச்சர் திரு பவன் கல்யாண், மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன், பாஜக மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன், முன்னாள் தலைவர்கள் திரு அண்ணாமலை, திருமதி தமிழிசை சவுந்தரராஜன், சட்டமன்ற உறுப்பினர் திருமதி வானதி சீனிவாசன், அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்ட முருக பக்தர்கள் கலந்து கொண்டனர்.